கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென் சொல்லலாமா? ஆமென். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு பிள்ளை நமக்கு கிடைத்திருக்குமானால் அல்லது குழந்தைகளை எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஆமென், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சொல்லாமே, ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தும்படியாகத்தான் பேரண்ட்ஸை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லலாமே. பெற்றோர்களை எதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், பிள்ளைகளை தங்களுடைய சித்தத்தின்படி வளர்த்தும்படி அல்ல, தேவனுடைய சுதந்திரத்திற்காக வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லலாமே. தேவனுடைய சுதந்திரம் என்று என்னால் என்ன? அது நம்முடைய சுதந்திரம் அல்ல, அது தேவனுடைய சுதந்திரம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயாவா? இந்த வசனத்தில் ஆழமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். ஆமென் சொல்லலாமா? கர்ப்பத்தின் கனி என்பது அவருடைய சமூகத்திலிருந்து வருகிறார். அவர் அனுமதித்துதான் பிள்ளைகளை நமக்கு தருகிறார். பிள்ளைகள் அவர் அனுமதி இல்லாமல் கொடுக்கப்படவே செய்யார். எத்தனையோ பேர் முயற்சி செய்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது உண்டு. அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் கூட எத்தனையோ பேர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமலேயே கடினமாய் தன்னுடைய ஊழியங்களை செய்து முடித்து உலகத்தை விட்டு மாய்ந்து போனார்கள். அது ஒரு குறைபாடுகளாக அவர்கள் பார்க்கவே இல்லை. இல்லையா சொல்லாமா? அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கும் அதை குறைபாடுகளாக பார்த்து, உங்களின் வருத்தத்திற்காக சொல்லவில்லை, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட 6 வருடங்களுக்கு பிற்பாடுதான் புத்திர சுவிகாரங்களை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? அதற்கான அநேக முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறோம், வைத்தியர்களிடத்தில் போயிருக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்த பிற்பாடு அவன் 6 வருடங்கள் கர்த்தர் தாமதம் செய்திருக்கிறார். இல்லையா சொல்லாமே? தேவன் நிச்சயமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருப்பாரானால் அந்த ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தடையில்லாமலேயே குறித்த நாட்களிலே கொடுப்பார். ஆமென் சொல்லலாமே. இப்படி ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தடுத்து வைக்க மாட்டார். தேவ திட்டத்திற்குள்ளே ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுப்பேன் என்று சொல்லியிருப்பாரானால் அது ஏற்ற காலம் வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை திறப்பார். இல்லையா சொல்லாமே? ஏற்ற நாள் வரும்பொழுது அந்த ஆசீர்வாதமான கதவுகள் நமக்காக திறக்கப்படும். அது வரைக்கும் நாம் எவ்வளவு முட்டி மோதினாலும் அந்த வாசல்கள் என்ன செய்யப்படுவதில்லை? திறக்கப்படுவதே இல்லை. இல்லையா சொல்லாமா? திடீர் என்று சொல்லி குழந்தை பாக்கியங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், சிலர்கள் தாமதமாய் பெற்றுக் கொள்கிறார்கள். எனக்கு தெரிந்ததிலே 21 வருடம் கழித்து பிள்ளை பெற்றவர்களை சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? இன்னும் கேள்விப்படுவீர்களானால் 40 வருடம் தாண்டி என்ன செய்திருக்கிறார்கள்? குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயாவா? வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுகிறார், நான் சரீரத்திலே பிள்ளை பெறாமல் இருந்தாலும் ஆவியிலே நான் அநேக பிள்ளைக்கு தகப்பனாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பிள்ளைகளுக்கு, அநேக ஆவிக்குரிய ஆமென் விசுவாசிகளுக்கு நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? தகப்பனாகவும் தாயாகவும் மாறி இருக்கிறேன். நான் கர்ப்பம் தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, வேத வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுகிறார், தீமோத்தேயை பார்த்து, அவன் அப்போஸ்தலனாகிய அல்லது அவன் கொரிந்திய சபைகளை பார்த்து, ரோம சபைகளை பார்த்து அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார், என் ஜனங்களே, நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கர்ப்ப வேதனை என்பது சாதாரணமானதல்ல. இல்லையா சொல்லாமா? இந்த கர்ப்ப வேதனை என்பது பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த வேதனையில் துடிக்கிறவர்களை அவன் அவர்களுடைய வலி அவர்கள் பார்த்திருக்கிறார். அவன் சொல்லலாமா? இல்லையா சொல்லாமா? ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்,
அப்ப பிள்ளை என்பது கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தருடைய சுதந்திரமாக இருக்கிற அந்த பிள்ளைகளை அவர் பலனால் நம்முடைய கரங்களை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளை பராமரிப்பதிலையும் அந்த பிள்ளைகளை வளர்த்துவதிலையும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம சொல்லலாமே, நமக்கு என்ன பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியே நடத்து. நம்ம சொல்லலாமா? அப்பொழுது அவன் என்ன செய்வான்? முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார். இருக்கிறீங்களா? சொல்லாமே, முதிர் வயதானாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் பாடங்களையும் அவர்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ இந்த காரியங்களை கேட்ச் பண்ணிட்டே இருப்பார். அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. வாசிக்கிறோம், ஒரு முறை கூட வாசிங்கள். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், பால வயதின் குமாரர், பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமே. 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 128:3. வீட்டோரங்களில் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? அல்லேலூயாவா. பிள்ளைகளை எதற்கு அடையாளமாய் ஆண்டவர் சொல்லுகிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன். பிள்ளை கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலன். அல்லேலூயா சொல்லாமே. ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் பிறந்ததிலிருந்தே பெரிய மரமாய் மாறுகிறதில்லை, அவர்கள் கன்றாய் வளருகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமே. உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருக்கிறார்கள்? ஒலிவ மர நாற்றுகளாய், கன்றுகளாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமே. அந்த கன்றுகளுக்கு மரத்தினுடைய அனுபவங்கள் தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா. முதிர்ச்சியின் அனுபவங்கள் கன்றுகளிடத்திலே சொன்னால் அந்த கன்றுகள் கேட்காது. அல்லேலூயா சொல்லாமா. அந்த கன்றுகள் என்றால் அது அப்பதான் முளைத்து வருகிறது. முளையிலே அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? முளையிலே இருக்கிறீங்க. நாம சொல்லலாமா? 5இல் விளையாதது 50இல் விளையாது. இருக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லலாமா? தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளில் உத்தரவாதம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம சொல்லலாமே, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமே. நான் இந்த பாட புஸ்தகத்தை எடுக்கக்கூடிய காரணம் என்னன்னா, நானும் ஒரு யங் ஃபாதரா இருக்கிறபடியா இந்த வசனம் எனக்கும் பொருந்தும் என்பதற்காக வசனம் எடுத்துக் கொள்ளுகிறேன். நாம சொல்லலாமே. நிறைய ஃபாதர்ஸ் இருக்கிறீர்கள், மதர்ஸ் இருக்கிறீர்கள். நாம சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு என்று ஒரு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை ஆண்டவர் பராமரிக்க சொல்லியிருக்கிறாரே. நாம் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி அந்த பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன தருகிறார், நாம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன போஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை தரும்போது அந்த பிள்ளைகள் நம்மை சுற்றி எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளருவார்கள். அல்லேலூயா சொல்லாமா. என்றைக்கும் இந்த குழந்தைகள் கன்றுகளைப் போல் இருக்க மாட்டார்கள். நான் இன்னும் ஆசைப்படுவேன், என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகள் திடீர்னு வளர்ந்துட்டாங்களே, எப்போது நான் எடுப்பேன்? அல்லேலூயா சொல்லாமா. எப்போ இன்னும் கொஞ்சம் முடியும், இனி நாட்களே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இப்போதான் அந்த 1-2 பிள்ளைகள் சொன்னாலே அவர்கள் பயங்கரமா நினைக்கிறார்கள். கஷ்டம், பாடு, துன்பம் அப்படின்னு நினைப்பாங்க. அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. ஒரு குழந்தைனாலே லக்கின்பாங்க, 2 குழந்தைனா ஐயோ சோகமாங்க, 3னா ஐயோ பரிதாபமாங்க, 5னா போச்சடா
அல்லேலூயா சொல்லாமா. இன்னும் 6னா ஐயோ இவன் பாடு பெரிய கஷ்டம். அல்லேலூயா சொல்லாமா. நான் 10-30 வருடங்களுக்கு முன்பாய் திரும்பி பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைகளை பெற்றத நான் ஒருத்தனா இருக்கேன். அல்லேலூயா சொல்லாமா. இந்த அளவுக்கு வளர்த்தி இருப்பாங்கன்னா அன்னைக்கு துக்கம் இல்லாம வளர்த்திருப்பாங்களா? அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. எனக்கு தெரிந்த அனுபவத்துல என் வீடுகளில் பக்கத்துல ஒரு மலவழி சபை என்று சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? கத்தியின்றி ரத்தமின்றி பிரசவம் செய்கிறவர்கள். கத்தியின்றி ரத்தமின்றி பிரசவம் பார்க்கிறவர்கள். அதனால அவர்கள் அறுவை சிகிச்சை செய்யவே மாட்டார்கள். அல்லேலூயா சொல்லாமா. அதனால அவர்கள் குட்டி போட்ட அல்லேலூயா சொல்லாமா. நான் சொன்ன 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அம்மா எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள். நான் சொல்லட்டுமா? ஒரு மளிகை கடையினுடைய இறக்குமதி பொருட்கள் அந்த வீட்டுக்கு போய் சேரும். லைன்ல சொல்லுறேன், உண்மையா இருக்கிறதுனால தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லாமா. இந்த ஆன்லைன் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் போகும். அவன் சொல்லலாமே. எங்க வீட்டுல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த விசுவாசி அவர் மலவடை சபையுடைய ஆதி பெந்தேகோஸ்தே சபை. அவர் என்ன செய்வார்னா, உபதேசத்துல கத்தி பயன்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லலாமா. ஆபரேஷன் என்பது உபதேசத்துக்கு புறம்பான ஒன்று. அதனால செய்யவே கூடாது. அவர் என்ன செய்வார்னா 12 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 12 ஆண் பிள்ளைகள். ஹாப்பியா? அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயாவே. அல்லேலூயா சொல்லாமா. எல்லாம் பெற்றெடுத்து வளர்த்தாரு. அவன் திருமணம் பண்ணி கொடுத்தாரு. பெரிய பிள்ளைகளாய் மாற்றினாரு. அல்லேலூயா சொல்லாமா. சமீபத்துல இப்பதான் பெரிய மகனுக்கு திருமணமானது. அல்லேலூயா சொல்லாமே. பெரிய மகனுக்கு சமீபத்துல தான் திருமணம். அல்லேலூயா சொல்லாமா. ஏன் சொல்றேன்னா, பிள்ளைகளை வளர்ப்பதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? சலிப்பு தட்டவே கூடாது. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரம். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயாவா. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலனால் நம் கடத்திலே கொடுத்திருக்கிறார். அது 128ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒருவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். அது வளரக்கூடிய பருவத்தில் இருக்கிறார். அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற பருவம். அல்லேலூயா சொல்லாமே. கொஞ்சுகிற பருவம், எடுத்து விளையாடுகிற பருவம். அல்லேலூயா சொல்லாமே. அந்த உபதேசம் தெரியாது, சத்தியம் தெரியாது, நடைமுறைகள் தெரியாது, வாழ்வாதாரம் தெரியாது, வாழ்க்கை நடவு தெரியாது. அல்லேலூயா சொல்லாமே. பிச்சு குழந்தை அப்படியே வளர்ந்து கொண்டே வரும். அல்லேலூயா சொல்லாமா. ஆனால் இங்க ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதம் 124 7ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கும். கர்ப்பத்தின் கனி அவளால் கிடைக்கும் பலன். அடுத்த வசனம், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமே. வால வயதுடையவர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இப்ப நாம் படித்துக் கொண்டு வந்தோம். கன்றா இருந்தது, இப்பொழுது எப்படி மாறுகிறது? அம்பாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அந்த கன்றும் ஒரு மரம் தான். ஆமென். அந்த அம்பும் ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. அந்த கன்று ஒலிவ மர கன்றை போல வளர்ந்து வருகிறது. வளர வளர அதனுடைய மெச்சூர் தன்மை என்ன மாறுகிறது? வால வயது. அல்லேலூயா சொல்லாமா. டீனேஜ் பருவம். ஆமென் சொல்லலாமே. வால வயது. அவன் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளால் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பகுதியிலிருந்து வாசிங்க. இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமென். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நாட்டு தான், இந்த கன்று தான் ஒலிவமர கன்றாய் இருந்த இந்த கன்றை நாளடைவிலே பார்க்கும் பொழுது அது முதிர்ச்சி அடைந்து வளர்ந்து 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 எப்படி மாறுகிறது?
வாலிப பருவமாய் மாறுகிறது. அந்த வாலிப பருவத்தில் இருக்கும் பொழுதே ஒரு தகப்பனும் தாயும் அதை என்ன பக்குவத்தில் கொண்டு வரணும்னா பலவான் கையில் இருக்கிற அம்பாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த கன்று எப்படி வளர்ந்து மரமா தானே வரும், ஒரு பெரிய ஆமென் ஒலிவ மரமாய் வளர்ந்து வருமே. அந்த மரத்தை நாம் எப்படி அம்பாய் மாற்ற முடியும்னா நாம செய்கிற வேலை அடிப்படையில், நாம் கொடுக்கிற இன்ஜெக்ஷன் அடிப்படையில் அந்த குழந்தையை என்ன செய்ய முடியும்? அம்புகளாய் துலக்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா? நாம் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு கொடுக்கிற இன்ஜெக்ஷன் மூலமாய், அறிவுரைகளின் மூலமாய், பாடங்களின் மூலமாய், நம்முடைய வழி நடத்துதலின் மூலமாய், நம்முடைய நடைமுறை காரியங்கள் செய்கிறபடினாலே அதை பார்த்து அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? துலக்கமான அம்புகளாய் மாறுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? வாலிபத்தின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு சமமாயிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமே? ஒரு பலவான் கையில் அம்பு எவ்வளவு உறுதியாகவும் கூர்மையாகவும் அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதை போல நீங்களும் நானும் தங்கள் பிள்ளைகளை வாலிபத்தோடு பார்க்க கூடாது, குழந்தைகளாய் பார்க்க கூடாது, பிறந்த குழந்தையாய் பார்க்க முடியாது. அது நாட்கள் ஆக 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 அது வளர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே? ஒரு 14 வருடத்தை அப்படியே ஓட்டி பாருங்க, அது டீனேஜ் பருவமாய் மாறி வாலிப பிள்ளையாய் மாறும். அது ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த குழந்தை தான் ஒரு பெரிய அம்பாய் மாறி தேசத்துல ஒரு அதிகாரம் உள்ள பிள்ளைகளா, தேசத்துல பலவானின் கைக்கு அந்த சத்துருக்களுக்கே பாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பலா துணியில் நிரப்பின புருஷன் பாக்கியவான். அல்லேலூயா சொல்லாமே? அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். அல்லேலூயா சொல்லாமே? நமக்கு நாணம் இல்லாமல் சத்துருக்களோடு எதிர்த்து சரிசமமாக நிற்க வேண்டுமானால் நம்முடைய அடுத்த லெவலில் இருக்கிற பிள்ளைகளை நாம் அப்புகளாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே? அந்த பணியை தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் தருகிறார். ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த பணி ஆண்டவர் கொடுக்கிறார். பிள்ளை பெற்றதோடு அது நம்முடைய கடமை முடிந்தது என்று சொல்லக்கூடாது. பிள்ளைகள் பிறந்த உடனே என்ன வேலை முடிஞ்சது, அவன் தாயாருடைய வேலை முடிந்தது அப்படி நினைக்கவே கூடாது. அநேகர் அப்படி நினைத்ததுனால பிள்ளைகள் அவன் சரியான முறையிலே வளர்த்தி எடுப்பதற்கு பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமே? சரியான ஒழுங்குமுறையில் இல்லாமல் போகிறார். அவன் தன்னுடைய இஷ்டத்திற்காக அந்த பிள்ளைகளை விட்டபடினாலே அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவன் நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் இருக்கிறார்கள். என்னை சேர்த்துதான் சொல்லுகிறேன். அவன் சொல்லலாமா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அழுது கொண்டே இருப்பார்கள். அழுகிற சூழ்நிலை காரணம் என்ன? ஆரம்பத்திலேயே தன்னுடைய பிள்ளைகளை பலவான் கையில் இருக்கிற அம்புக்கு ஒப்புமையாக அவர்களை துலக்காதனுடைய காரணம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வேதத்தின்படி கர்த்தர் நம்மை எப்படி பழக்குவிக்கிறார் என்றால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு என்ன செய்கிறார்? வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது நாம் அந்த பிள்ளையை தனக்கு இஷ்டப்படியே விட்டு விடுவோமானால் அந்த பிள்ளை நாளடைவில் பெற்றோர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது? வெட்கத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளை நிமித்தமாய் அவர்கள் வெட்கி நாடி தலைகுனிந்து நிற்கிற அளவிலே இந்த பிள்ளைகள் தன் காரியங்களை செய்து முடிக்கிறார். ஆமென் சொல்லலாமே? அப்ப பிள்ளைகள் மேல என்ன ஒரு இருக்க வேண்டும் என்றால் வாஞ்சை இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? மகிழ்ச்சியான வாஞ்சை
இந்த பிள்ளை மேல நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பிள்ளைக்காகவோ அவன் குறிப்பிட்ட குழந்தைகளுக்காக நான் சொல்லவில்லை. பேரண்ட்ஸா இருக்கிற, பெற்றோர்களா இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறேன். அவன் சொல்லலாமா? பெற்றோர்களா இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் பிள்ளைகள் மேல ஒரு அளவற்ற பாசமும் மகிழ்ச்சி நமக்கு இருக்குமானா இந்த பிள்ளை தன் இஷ்டத்திற்கு போவதில்லை. அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. 29 அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 29:15. கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். இல்லையா சொல்லாமே? அப்ப தன்னுடைய இஷ்டத்திற்கு அந்த பிள்ளை எப்படி வேண்டுமானாலும் வளரட்டும் என்று சொல்லி, எப்படி வேண்டுமானாலும் அது போகட்டும் என்று சொல்லி தன்னுடைய இஷ்டத்தின்படி அதை விட்டு விடுவார்களானால் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் இல்லாமல் போய் விடுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கண்ட்ரோல் கிடைக்காது. அவர்களை பராமரிக்க முடியாது. அவர்களை தன்னுடைய பாதையை கொண்டு வர முடியாது. வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பிள்ளைகளை நீங்கள் பிறப்பினால பயன்படுத்திக் கொள்ளுங்க, எத்தனை அடி வேண்டுமானாலும் கொடுத்து விடுங்கள், ஆனால் தன்னுடைய இஷ்டத்திற்கு மட்டும் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளோடு நாம் ஐக்கியமா இருப்பதை மறந்து, பிள்ளைகளோடு பாசமா இருப்பதை மறந்து, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகளை இறைநாய் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே? பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறார்கள்? இறையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. praise the Lord. praise the Lord. hallelujah, 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 hallelujah. praise the Lord. hallelujah சொல்லாமே? hallelujah சொல்லாமே? hallelujah. தன் இஷ்டத்திற்காக விடப்படுகிற குழந்தையாக இருக்கக்கூடாது. தன்னுடைய நேரம் போக்குக்காக, தன்னுடைய கடமையை நிறைவேற்றும்படியாக எத்தனையோ பிள்ளைகள் அவை கண்டுக்காமலே விட்டு விடுகிறார்கள். தன் வீட்டு வேலை செய்வதற்காக என்ன செய்கிறாங்க? அவன் போனை கையில கொடுத்து அந்த பிள்ளை அங்கே பராமரிக்கிறார்கள். அந்த பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? போன்ல இருக்கிற எல்லாத்தையும் நோண்டி 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 தேவையில்லாத காரியங்களை அதை பார்த்து அவன் நாளடைவில் அது கண்ட்ரோல் விட்டு போகிற அளவுக்கு சூழ்நிலை மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? சமீபத்தில் கண்ணம்பாளை பகுதியில் பார்த்தீங்கன்னா 10 வயது சிறுமி, அல்லேலூயா, 10 வயது சிறுமி அவன் தாயுடைய அவன் கண்ட்ரோல் இல்லாமல் தாய் என்ன செய்கிறான்? அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அந்த பிள்ளையை அப்படியே தாரை பார்த்தார். இல்லையா சொல்லாமா? விட்டுவிட்டார். அந்த சம்பவங்கள் கண்டாகத்தில் அதை விளக்க கொடுக்கவில்லை. அது பயங்கரமான கொடூரமான காரியமாய் அது மாறிவிட்டது. அவன் சொல்லலாமா? அலட்சியம், ஒரு பெற்றோருடைய அலட்சியத்தின் காரணமாக ஒரு சின்ன வளரக்கூடிய அந்த குழந்தையை பறி கொடுத்து விட்டார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவன் பெற்றோர்கள் பிள்ளையுமே கவனத்தை செலுத்துவதை விட தங்களுக்கான விருப்பங்களை நிறைவேற்ற, தங்களுக்கான காரியங்களை நிறைவேற்ற அவர்கள் முற்பட்டதுனால இந்த பிள்ளையை கவனிப்பதை என்ன செய்து விட்டார்கள்? விட்டு விட்டார்கள். அது எவ்வளவு அமலமான காரியம் தெரியுமா? அவன் சேலத்தில் தங்கி படித்துக் கொண்டிருந்த பிள்ளை, மாட்டியில் நின்று படித்துக் கொண்டிருந்த பிள்ளை ஒரு வெக்கேஷன் லீவுக்காக தான் ஊருக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வெக்கேஷன் லீவுக்காக என்ன செய்யப்பட்டது? ஊருக்கு வந்தது. ஒரு 5 நாள் தான் ஆகிவிட்டது. 5 நாள்ல குழந்தையை காணும். அல்லேலூயா சொல்லாமா? வெகு நாட்கள் பிள்ளையை பார்க்க முடியவில்லையே, லீவுல தான் வந்திருக்குன்னு சொல்லி நினைத்த எந்த தாயாகவும் எந்த தகப்பனாகவும் இந்த பிள்ளையை தன் கண்ட்ரோலை விட்டு போக விடமாட்டார்கள். ஒரு மாதம் எப்படி பராமரிக்கணுமோ, அன்பை செலுத்தணுமோ, எப்படி அதற்கு உபசரிப்பு கொடுக்கணுமோ, எப்படி அதை பராமரிக்கணுமோ அப்படி பராமரிப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா?
அல்லேலூயா. ஆனா அந்த கண்ட்ரோல் விட்டு போனதுனால அந்த பிள்ளை பறிகொடுக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளையை நம்முடைய இஷ்டத்திற்காக வளர்ப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்களை தங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டு விடாதீங்க, தேவ திட்டத்திற்காக வளர்த்தெடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறீர். குழந்தை இல்லாதிருந்த எங்களுக்கு நீ கிருபையால் குழந்தையை தந்திருக்கிறீர். பிள்ளை பாக்கியத்தை தந்திருக்கிறீர். பிள்ளை பாக்கியம் இல்லாத யாருமே தகப்பனாக முடியாது, தாயாய் மாற முடியாது. அல்லேலூயா சொல்லாமே? குழந்தை பருவம், வாலிப பருவம், திருமண பருவம், புருஷன் என்ற பருவம், தகப்பன் பருவம், மாமனார் பருவம் வரக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு துணையிலும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் வருகிறபடியா. சொல்லாமே, கண்ட்ரோல் விட்டு போக நாம் அனுமதிக்கவே கூடாது. நம்மை கண்ட்ரோல் விட்டு போகுமானால் அந்த பிள்ளைகளை நாம் இழுத்துக் கொண்டு வர முடியாது. சொல்லாமே, நம்முடைய இஷ்டத்திற்காக விடக்கூடாது. அவர்களுடைய இஷ்டத்திற்காக நம்மை விடுவதற்கு ஆண்டவர் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கவில்லை. மன மகிழ்ச்சி நமக்கு வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட புத்திர சுவிகாரம், அதன் மேல எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. அந்த பிள்ளை மேல் எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது, உக்கிரானம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அந்த பிள்ளை மேல எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளை நான் எப்படி பராமரிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் பராமரிப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? தன்னிச்ச போக்கில் அந்த பிள்ளை கண்ட்ரோல் விட்டு போகிறது ஒரு நினைவுக்கு வந்த உடனே அதை பிளாக் பண்றதற்கான சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அது எப்படி நமக்குள்ளே கொண்டு வரணும்? தேவ திட்டத்துக்கு நேராக அடுத்த பாயிண்ட்கள் வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். வாசிக்கு ஆமென். நீதி நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பார்களா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின மனுஷன் மறுபடியும் ஒரு விசை என்னிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா சொல்லாமே? மனோவாவை பார்த்து தேவ தூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், இந்த ஆண்டில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை நசரேயனாக இருப்பான். அவனுடைய தலையிலே கத்தி படுவதில்லை என்று பொறுத்தனை அந்த பிரமாணங்களை சொல்லி அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதங்களை சொல்லி போவார். அல்லேலூயா சொல்லாமா? இப்படி ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அவனுக்கு என்ன சிம்சோன் என்று பெயர் வைங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆனா மனோவா என்ன சொன்னான் தெரியுமா? நமக்கு இந்த குழந்தை தருவீர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். ஆனா அதை எப்படி வளர்க்க வேண்டும் என்று திரும்ப வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க செய்யும் ஆண்டவரே என்று கேட்பார். அல்லேலூயா சொல்லாமா? அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த பிள்ளையை எங்களுடைய திட்டத்திற்காக அல்ல, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய சித்தத்திற்காக வளர்க்கும்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்பதையும் கற்றுத்தாரும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. பிள்ளைகளை வளர்க்க தெரியாத இருக்குமானால் நாம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளையை எதற்காக நான் வளர்க்க வேண்டும், என்ன நோக்கத்திற்காக வளர்க்க வேண்டும், உம்முடைய திட்டம் தான் என்ன என்பதை குறித்து நான் அறிய எனக்கு கிருபை தாரும் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இல்ல மனம் போன்ற போக்கில் நான் வளர்த்து விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அநேகர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அந்த பிள்ளை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த பிள்ளைகள் மேல திணிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? என் சொந்தக்கார பிள்ளை ஐஏஎஸ் படித்திருக்கிறார், அதனால நீயும் ஐஏஎஸ் படி. அல்லேலூயா சொல்லாமே? நீயும் டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீயும் கலெக்டர் ஆகணும். அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் எதுவோ அதுதான் அந்த பிள்ளை மேல நடக்கும். அல்லேலூயா சொல்லாமே? எல்லாரையும் ஊழியக்காரன் இந்த வேத புஸ்தகத்தை சுமந்த உடனே என் பிள்ளை பாஸ் ஆயிடுவானோ, என் குழந்தை பாஸ் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா?
என் பிள்ளையும் அவன் ஊழியக்காரன் மாறுவாரோ, என் பிள்ளையும் அவன் ஊழியக்காரியா மாறி விடுவாரோ அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? வேதத்தில் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களில் அநேக பாத்திரங்களை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் தெரியுமா? அவன் தானியேலை அந்த தேசத்துல ஒரு IAS அதிகாரியை மாற்றினார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு மொர்தெகாயை ஆண்டவருடைய திட்டத்தின்படி வளர்த்து அந்த இடத்துல என்ன செய்தார் தெரியுமா? அப்படியே அந்த மொர்தெகாயை பிரதானியாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லாமா? ராஜ்யத்தின் பிரதானியாய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லாமே? இன்னொரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தாவீதை ஆடுகளுக்கு பின்னே போய் கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் பொலிட்டிக்கல் லீடராக மாற்றி அரசாங்க வேலை ஆண்டவர் கொடுத்தார். ராஜ்யத்தை ஆளும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அதனால எல்லாரும் வேதத்தை திறந்த உடனே நாங்களும் ஊழியக்காரராகிடுவோமோ, நாங்களும் பாஸ்டர் ஆகிடுவோமோ, ஐயோ நாங்கள் ஜெபிக்க நிறைய பேர் பயப்படுறாங்க. வேதத்தை திறப்பதற்கு பயப்படுகிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அவன் பிள்ளைகள் ஆவிக்குரிய சபையில வந்து உட்கார்ந்து இருந்தா இந்த பிள்ளைகளை மனமாற்றி விடுவார்களோ என்று பயப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அப்படி தேவன் அவன் தன்னுடைய திட்டத்தில் வைக்கவில்லை. ஒரு பிள்ளையை ஒரு பேரண்ட்ஸ்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் அந்த கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளை என்னமாய் மாறும் என்பதை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறார். அந்த வசனத்தை வாசி 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசி. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14. திராட்சை செடியிலே உண்டாகிறதையும் சாப்பிடாமல் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றையும் புசியாமலும் நான் அவனுக்கு கட்டளையிட்டவைகள் எல்லாம் கைக்கொள்ள கடவுள் என்றார். அல்லேலூயா சொல்லாமே? அப்போ அவன் மனோபாவுடைய மனைவி உதரத்திலே, வயிற்றிலே அல்லது கர்ப்பத்திலே ஒரு சிம்சோனை அவனை உருவாக்கும்படி ஆண்டவர் திட்டம் போட்டார். அந்த சிம்சோனை வெளியே கொண்டு வந்து என்ன திட்டம் கொடுத்தார் தெரியுமா? ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அவன் தீர்க்கதரிசியாய் மாறுகிற பிள்ளையுடைய உதரம் எப்படி பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமே? உன்னை தீர்க்கதரிசியாகவோ அப்போஸ்தலர்களாகவோ அவை மேய்ப்பர்களாகவோ ஊழியக்காரர்களாகவோ உங்களை சுவிசேஷகர்களாகவோ மாற்றுவதற்கு முன்பாகவே பேரண்ட்ஸை ஆண்டவர் ஒழுங்குமுறைப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமா? பேரண்ட்ஸ்கள் எப்படி சட்ட திட்டங்களை பின்பற்றுகிறார்களோ, எப்படி சத்தியங்களை பின்பற்றுகிறார்களோ, எப்படி சத்தியத்திற்கு நேராக நடக்கிறார்களோ, அல்லேலூயா சொல்லாமா? நசரேயன் என்றால் நசரேயன் தான். அவன் மது அருந்த கூடாதுன்னா மது அருந்த கூடாதுதான். திராட்சரசம் குடிக்க கூடாதுன்னா திராட்சரசம் குடிக்க கூடாதுதான். தீட்டான ஒன்றையும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லாம? அப்படி இருந்தாதா உன் பிள்ளை நாளடைவே தீர்க்கதரிசியாகவோ பெரிய ராஜாவாகவோ பெரிய அப்போஸ்தலனாகவோ மாற முடியும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நம்முடைய வழி நடத்துதலின் படிதான் பிள்ளையுடைய அடுத்த மூமெண்ட் உண்டாகும். அல்லேலூயா சொல்லாமே? அடுத்த மூமெண்ட் எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய நடத்துதல். நான் என்ன செய்கிறேன்? தன்னுடைய சித்தத்துக்காக நடத்துகிறேனா? என்னுடைய சித்தமா? இந்த பிள்ளையை வளர்ப்பது என்னுடைய சித்தமா? அல்லது எனக்கு நம்முடைய கௌரவம், நம்முடைய ரெஸ்பெக்டுக்காக? அல்லேலூயா சொல்லாமே? அல்லேலூயா. மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி, மற்ற குடும்பங்களோடு கம்பேர் பண்ணி, மற்ற அதிகாரிகளோடு கம்பேர் பண்ணி, அல்லேலூயா சொல்லாமே? நான் வீட்டை கட்டினா நீ வீட்டை கட்டணும், நான் வண்டி வாங்கினா நீ வண்டி வாங்கணும், அவன் ஏக்கர் கணக்காக வாங்கணும் நீ வாங்கணும். உசுபேத்துறது. அல்லேலூயா சொல்லாமா? பிள்ளைகள் உசுபேத்திட்டே இருக்கிறது. நீ எங்க போன? இடம் நாங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே? பிள்ளைகளை அவன் நம்முடைய கல்வியாய் பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை நமக்கு இஷ்டத்திற்கு பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகள் நமக்கு இஷ்டத்திற்காக வளர்க்கக்கூடாது. தேவனே, இந்த பிள்ளை உம்முடைய திட்டத்தில் எப்படி இருக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே கருவியின் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லாமா? காணும் போது நான் உன்னை தீர்க்கதரிசியாக கண்டேன். அல்லேலூயா சொல்லாமா? நான் தீர்க்கதரிசியாக உன்னை தெரிந்து கொண்டேன். அவன் சொல்லலாமே? வசனத்தை வாசித்து பார்க்கலாம். நான் உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து. 139ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் ஒரு வசனம். 139ஆம் சங்கீதம் 15-16 வசனத்தை வாசிக்கும்.
139 15 16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அது முந்தின வசனத்தை நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட பொழுது பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமான உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகும் இல்லாத போதே அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களில் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. இந்த உயிரணுக்கள் இருக்கிறதா, இந்த உயிரணுக்கள் கர்ப்பபாகத்திற்குள்ளே போகும்போது லட்சக்கணக்கானது பயணித்துக் கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லாமா. லட்சக்கணக்கானது பயணித்துக் கொண்டு போகும்போது இந்த லட்சங்களை ஆண்டவர் விரும்பவில்லை. இந்த லட்சத்தில் ஒன்று மட்டும்தான் கருவுக்குள்ளே முட்டையாய் மாறும். அல்லேலூயா சொல்லாமா. அந்த கருவு முட்டைக்குள்ளே போன உடனே இது யாரு, என்ன, எப்படி வரும், எப்படி உயர்ந்த நிலையில வரும், எப்படி அவை மாற்றப்படும், இந்த பேரண்ட்ஸ் கையில கொடுப்பதற்கு எந்தெந்த மாடிஃபிகேஷனை அப்பவே ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமா. டாக்டர் சொல்ற மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க. 2 வாரத்துல கரு கழிக்கலாம், 3 வாரத்துல கரு கழிச்சிடலாம், ஆபரேஷன் பண்ணிடலாம் அப்படி நினைக்க கூடாது. அது பாவம். அல்லேலூயா சொல்லாமா. அது குற்றம். ஏன் தெரியுமா? அவன் கருவுக்குள்ளே ஒரு விந்தணு போன உடனே ஆண்டவர் அந்த கருவை பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா, அல்லேலூயா சொல்லாமா. அப்படி போனதுனாலதான் நாம வெளியே வந்திருக்கிறோம். நாம வெளியே வந்ததுனாலதான் படிக்க வைத்திருக்கிறார். படிக்க வச்சதுனாலதான் ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுத்ததுனாலதான் ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றி இருக்கிறோம். சட்டத்திட்டங்களை பின்பற்றியதுனாலதான் தேவ ஊழியராய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா. இது தானாய் வந்ததல்ல, பிரசவத்தில் இருக்கும் போதே கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. பிரசவத்தில் இருக்கும் போதே, கரு உருவாகும் போதே. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பெற்ற தாய் உன்னை மறப்பாளோ மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் திட்டத்தில் நீ இருக்கிற. அல்லேலூயா சொல்லாமா. என் திட்டத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற. அதனால யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. நாம சொல்லலாமா? எனக்காக சொல்ல நினைக்கிறாங்க, வசனத்துக்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா. உங்களுக்காக சொல்லுகிறேன். உங்களை யாரால் அசைக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவ திட்டத்தினால் வளர்க்கப்பட்டு, ஐயோ என் அம்மா அப்பா இப்படி வளர்க்கலையே, என் அம்மா அப்பா இப்படி எல்லாம் சொல்லி தரலையே, என் அம்மா அப்பா எப்படி கற்றுக் கொடுக்கலையே அப்படி நினைச்சாலும் இன்றைக்கு நீங்க தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா, இந்த போதனை உங்களை வளர செய்யும். அல்லேலூயா சொல்லாமா. இந்த போதனை உங்களை வளர பண்ணும். அல்லேலூயா சொல்லாமா. துதிக்காத உன்னை துதிக்க பண்ணும். அபிஷேகம் இல்லாத உன்னை அபிஷேகம் பண்ண பண்ணும். அல்லேலூயா சொல்லாமா. சத்தியத்தை அறியாத உன்னை சத்தியத்தை போதிக்க பண்ணும். அல்லேலூயா சொல்லாமே. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அவன் உறுதியான கற்பனைகளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க வேண்டும். வாசிங்க உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்குள்ள வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரைக்குள்ள வசனங்களை வேகமாக வாசிக்க பார்க்கலாம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில நடக்கிற பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு. போதும். அல்லேலூயா சொல்லாமா. முதல்ல யாரு கற்றுக்கொள்ளணும்? அசிங்கான வசனத்தை, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லா வார்த்தைகளையும் உன் இருதயத்தில் இருக்க கடவுளே. போதும். அல்லேலூயா சொல்லாமே. நீ பிள்ளைகளுக்கு உறுதியான கற்பனைகளை, தேவ சட்ட திட்டங்களை, தேவனுடைய ஒழுங்குமுறைகளை, தேவனுடைய சத்தியங்களை பிள்ளைகளுக்கு எடுத்து போதிக்க வேண்டுமானால் முதலாவது பெற்றோர் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா. இருக்கிறீங்களா?
தேவனுடைய புஸ்தகம் தான் தாரக மந்திரமா இருக்கிறார். ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு இந்த வேத புஸ்தகம் தான் தாரக மந்திரம். இதை நாம் வாசிக்க இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் கேட்டு விடுவதற்காக அது இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும். இருதயத்தில் பதித்து வைக்கிறவர்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பார்கள். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. தேவனுடைய கற்பனைகளை, தேவனுடைய சட்ட திட்டங்களை, ஆண்டுடைய உடன்படிக்கைகளை, ஆண்டுடைய சத்தியங்களை நம்முடைய இருதயத்தில் இருந்தாலே போதும். இருதயத்தில் இல்லையே, அல்லேலூயா சொல்லாமா? எங்கேயோ தவற விட்டு இருக்கிறோம், எங்கேயோ போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கொஞ்சம் சோதனை வரும் பொழுது, கொஞ்சம் பிரயாசம் வரும் பொழுது, கொஞ்சம் அதிருப்தி வரும் பொழுது, கொஞ்சம் அவிசுவாசம் வரும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போகும்போது, நினைச்ச காரியம் நடக்காது இருக்கும் போது சத்தியத்தை உதறி விடுகிறோமே. முதல்ல நம்ம கற்றுக்கணும், அப்புறம் தான் பிள்ளைகளை போடுறோம். அல்லேலூயா சொல்லாமா? நாம கற்றுக்காம, நாம அந்த வழிமுறையை கொண்டு வராம, நாம சத்தியத்தில் நடக்காம, நாம பரிசுத்தத்தில் நடக்காம, பிள்ளையை பரிசுத்தத்தில் நடத்தா பிள்ளை எப்படி பரிசுத்தமா நடக்கும்? அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? முதல்ல நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நம்ம நீதியில நடக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. பிள்ளைகளுக்கு நம்ம பரிசுத்தமாய் நட என்று சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டு மனைவியை அடிக்கிறது சரியா தவறா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்பாக மனைவி அடிக்கிறது, பிள்ளைகளுக்கு முன்பாக கெட்ட வார்த்தை பேசுறது, பிள்ளைகளுக்கு முன்பாக தகாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா சொல்லாமா? அந்த பிள்ளைகள் அப்ப கற்பனையை கற்றுக்கொள்ளுமா, இந்த வாயை பார்த்துட்டு இருக்குமா? அல்லேலூயா சொல்லாமே. நீங்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டும். நீங்களும் நானும் தான் பிள்ளைகளுக்கு எதிர்த்து காட்டாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமே. முடிப்பதற்காக சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாம் தான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிற வாசிங்க. ஆமென். டைம் வேகமாய் போய்விட்டது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நீதிமான் என்று யாரை சொல்லுகிறார்? ஒரு குடும்பத்தை சொல்லுகிறார், ஒரு பேரண்ட்ஸை சொல்லுகிறார், ஒரு தாய் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார். நீதிமான் தன்னுடைய உத்தமத்திலே நடக்கிறான். அந்த நடையை பார்த்து அவனுக்கு பின்வரும் சந்ததிகளும் என்ன செய்கிறார்கள்? அதையே ஃபாலோ பண்றாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ நாம் பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணுமா? தெளிவான மாதிரிகளா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமே. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் பிதாவாகிய தேவனாலும் அவருடைய கிறிஸ்துவை பார்த்து அவரை பின்பற்றினோம், நீங்களும் எங்களை பின்பற்றுங்கள், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு மாதிரிகளா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இருக்கிறீங்களா? நாம தான் பிள்ளைகளுக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு மாதிரிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஸ்கூல்ல ஒரு ஹெட்மாஸ்டருடைய அறைக்கு பின்னாடி ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. என்ன தெரியுமா? ஆமென். பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்க்கை தான் ஒரு பாட புஸ்தகம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. சமீபத்தில் கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற ஐசிஎம்மா போலீஸ் ஆபீசர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு 2 மாதமாக அவர்களுக்கு தரிசனம் கிடைத்தோ என்னன்னு தெரியல, அவருடைய அந்த கேஷ் வழக்குகள் எல்லாம் பார்க்கும் பொழுது திடீர்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்க. உங்க பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்க பிள்ளைகளை அக்காக்கத்தை விட்டுடாதீங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு கூவி கூவி சொல்லிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா சொல்லாமே. ஏன் சொல்றாங்கன்னு பார்த்தா இந்த சம்பவம் நடக்கிறது. அல்லேலூயா. திருட்டு நடக்கிறது, பிள்ளைகளை அப்படியே அபாக்ட் பண்ணி கொண்டு போறாங்க, கடத்தி கொண்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லாமே. ஏன் அவர்கள் சொன்னாங்கன்னா, நாங்க 3500 சிசிடிவி கேமராவை செக்அப் பண்ணினாலும் அதையும் கண்மறைத்து போகிற திருடர்கள் வாழ்கிற உலகத்துல நாங்க
எங்க போய் கண்டுபிடிப்போம்? அதனால தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்க உள்ள பிள்ளைகளுக்கு கேர்ஃபுல்லா இருங்க. இப்படி சொல்லி ஆர்டர் பண்ணாங்க. சொல்லாமே நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க உத்தரவாதமா இருங்க. நீங்க அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க பேச்சில் அவங்களை கொண்டு வாருங்க. அல்லேலூயா சொல்லாமா. உங்க நடத்தையில கொண்டு வாருங்க. நீங்க கண்காணிங்க. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. நீங்க கண்காணிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார். அதே வார்த்தை தான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. நீங்களோ தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார் என்றால், குழந்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால், உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுத்திருப்பார் என்றால், அந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு தெளிவான மாதிரிகளாக இருங்கள். வாசகம் எப்படி எழுதப்பட்டதுன்னா, முதலாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாடமாய் இருக்கிறார்கள். அந்த பாட புஸ்தகத்துல 2 காரியத்தை அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். என்ன காரியம்? 2 காரியம். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். இன்னொன்று, எச்சரிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. எடுத்துக்காட்டு என்று சொன்னா என்ன, எச்சரிப்பு என்று சொன்னால் என்ன? எடுத்துக்காட்டுன்னா நாம் வாழ்ந்தா என் அப்பா மாதிரி வாழும். அல்லேலூயா சொல்லாமா. நான் வாழ்ந்தா என் அம்மா மாதிரி இருக்கணும். என் அம்மா இப்படி செய்ய மாட்டாங்க, என் அப்பா இப்படி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லாமா. இந்த தவறை இவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க பார்த்து பார்த்து வளருவார்கள். அல்லேலூயா சொல்லாமே. இதுதான் எடுத்துக்காட்டு, முன்மாதிரி. எச்சரிப்புன்னு சொன்ன என்ன? என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த அப்பா மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயாவா. இந்த அம்மா மாதிரி கூட நான் இருக்கக்கூடாது. எச்சரிப்பு. அந்த பிள்ளைகளுக்கு நான் எச்சரிப்பா இருக்கிறோமா, எடுத்துக்காட்டா இருக்கிறோமா? அல்லேலூயா சொல்லாமே. நான் சுருக்க விரும்புகிறேன். டைம் ஓவரா போயிடுச்சு. நம்ம சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே. நான் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணும், கற்பனைகளை கற்றுக் கொடுக்கிறவர்களா இருக்கணும். நான் முதல்ல கற்பனையை கற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். ஒன்று, பிள்ளைகளை வளர்க்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாடத்தில் முதலாவது ஒன்று, மனமகிழ்ச்சியாய் இந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு வளர்த்துக்கள். துக்கத்தோடு வளர்க்காதீர்கள். சங்கடப்பட்டு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சங்கடப்பட்டு என்ன சொல்லுவாங்க? சலிப்போடு என்ன செய்யாதீங்க, வளர்க்காதீங்க. பெறணும்னு ஆசை இருக்கு, வளர்க்கிறதா புத்தி குட்டாங்க. நம்ம சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லாமா. சலிப்பு வரவே கூடாது. இன்னும் இருந்தா பரவாயில்லைன்னு சொல்லணும். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் வந்தா பரவாயில்லை, இன்னும் ஒரு குழந்தை கிடைத்தா பரவாயில்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்களோட வளர்ப்பு முறை அழகா இருக்கணும். அல்லேலூயா சொல்லாமா. இருக்கிறீங்களா? அது ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். பிள்ளை இல்லாதவன் ஏக்கப்படுகிறது போல உனக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டாகும். பிள்ளையா, எனக்கு கொடுத்த பிள்ளை இந்த உலகத்தை விட ஐஸ்வர்யமான பிள்ளை. அல்லேலூயா சொல்லாமே. இந்த பிள்ளையை நான் பெரிய ஆணாய் மாற்றுவேன். இல்லையா, நம்ம ஆணவத்தில் சொல்ல. அவன் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஆண் பிள்ளை பெற்றுட்டானா ஆணவம், பெண் பிள்ளை பெற்றானா அப்படியா? அல்லேலூயா சொல்லாமே. எந்த பிள்ளையா இருந்தாலும் பிள்ளை பிள்ளைதான். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா சொல்லாமா. எந்த பிள்ளையா இருந்தாலும் அவன் 5 பெற்றாலும் அவன் ஆண்டியாக போறதில்லை. அவன் கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஆமென் சொல்லலாமே. அவன் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை நாம் கையில் எடுக்கும் பொழுது அந்த குழந்தையை முதலாவது மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, தெய்வீக திட்டத்திற்கு உட்பட்டு வளர்க்க வேண்டும். 3வதாக, உறுதியான கற்பனைகளை போதித்து வழி நடத்த வேண்டும். 4வதாக, தெளிவான மாதிரிகளாக இருக்க வேண்டும். நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், தீமோத்தேவே, இந்த விசுவாசம் பாருங்கள், விசுவாசத்தை அப்ரோச் பண்ற. ஏன் தெரியுமா? இந்த விசுவாசம் முதலாவது உன் பாட்டியாகிய ஐனீகாவிடத்திலும் உன் அம்மாவாகிய லோடிசாவிடத்திலும் இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா. பிதாக்களிடத்திலிருந்து வருகிற இந்த பரம்பரையினுடைய அந்த தாக்கம் அது அப்படியே வாரிசுபடியே வந்துட்டு இருக்குன்னா எந்த விதத்தில் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா சொல்லாமா. என் அப்பா என்ன நடத்தின வழி, என் அப்பா என்ன சபைக்கு காண
கழுத்துக்கு மேல வளர்ந்துட்டாங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. அல்லையே சொல்லாமா, இது யார் ஏத்துக்கிட்டாலே பரவாயில்ல. என் பிள்ளை இன்னும் 10 வயசு தான் ஆயிடுச்சு, நான் 10 வயதுடைய அப்பா தான் இருக்கிறேன். அல்லையே சொல்லாமா, இன்னும் டீனேஜ் பருவம் இருக்கு, இன்னும் அவன் பெரிய பெரிய லெவல்ல போக வேண்டியது இருக்கு. அவன் சொல்லலாமா, ஆனா இப்பவே நான் பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் கற்றுக்கொண்டாதான் பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும். நான் நல்லிடத்தில் நடந்தாதான் பிள்ளைகளை நடத்த முடியும். அல்லையே சொல்லாமா, அல்லையே சொல்லாமா, நம்முடைய வழிகளை பார்த்து அந்த பிள்ளைகள் நடக்க வேண்டும், சத்தியத்தில் நடக்க வேண்டும். ஆமென். தீமோத்தேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தீமோத்தேயை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் இன்றும் அசைக்காமல் இருக்கிறதுடைய காரணம் உன்னுடைய பேரண்ட்ஸ். அல்லேலூயா. உன் மூதாதையர்கள், உன்னுடைய பாட்டியிடத்தில் வந்தது, உன் தாயிடத்தில் வந்தது, இப்போ உன்னிடத்தில் இருக்கிறது. சொல்ல முடியுமா? உன் பிள்ளையிடத்தில் இருக்கிறதா? உன் மகனிடத்தில் இருக்கிறதா? உன் குழந்தையிடத்தில் இருக்கிறதா? அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா சொல்லாமே. இந்த தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம வளர்க்கிறோமா? தேவ திட்டத்துக்கு நேராக நம்ம ஜெபிக்கிறோமா? வளர்த்த முடியாவிட்டாலும் ஜெபிக்கிறோமா? அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாவிட்டாலும் ஆண்டவரே உம்முடைய அரவணைப்பு அந்த பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் என்று சொல்றோமா? எல்லா கண்களை மடைப்போம், எல்லா கண்களை மடைப்போம். உம்முடைய பாதுகாவல் அந்த பிள்ளைகளை சுற்றி